எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான புட்டுக்கொத்து, சீ ஃபுட் புட்டுக்கொத்து நம்பி செம்மையா இருக்கு. நண்டு இறால் கனவாயெல்லாம் போட்டு செம்மையா ஒரு புட்டுக்கொத்து செய்ய போறேன் நண்பர்களே. செம்ம டேஸ்டா இருக்கும். அதை எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னா, அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் ஜார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க கடண்டு சீ ஃபுட் புட்டுக்கொத்தை செய்யலாம். முதல் வந்து புட்டு அவிய போடுவோம் நண்பர்களே. புட்டெல்லாம் நான் குழச்சி வச்சுட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய புட்டு கொத்துற வீடியோ, குழைக்கிற வீடியோ போட்டுட்டேன். உங்களுக்கு அழுத்துரும். அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேரத்தோடையே குழச்சி வச்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா, அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து குழச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அடுப்பில் புட்டு அவிய போடுவோம். நண்டு குழம்பும் வைக்க போகிறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிடேங்க புட்டுக்கொத்தோட. இப்போ புட்டை அந்த அடுப்பில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருணியாக கொத்தி எடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் புட்டு அவியட்டுமா. இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரியல் வேலையே நடக்க போகிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பொரிக்க போகிறேன். அதோட இறாலும் பொரிக்க போகிறேன். அதெல்லாம் சட்டி சூடாட்டும். நல்ல வெயில் அடிக்குது நண்பர்களே. வெயிலோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்புலெல்லாம் கடகடண்டு காய வைக்கிறது. இப்போ தான் எல்லாம் மடித்து வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வேலை. அங்கால விறகுகளெல்லாம் நல்லா காய வச்சுட்டேன். ஏன்னு சொல்லுங்கள், இந்த விறகெல்லாம் நனைஞ்சிட்டு அதால் பார்த்தீங்கன்னா என்னடா குப்பையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நல்லா நனைஞ்சு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இனி இது எல்லாத்தையும் அடுக்கி வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, அங்கால சிரட்டை எரியுது. சாம்பிராணி காட்ட போகிறேன். காட்டிட்டு தான் அடுத்த வேலை. இவர் இப்போ வாரார், ஹெல்ப் பண்ணுறாராம். பார்த்தீங்களா நண்பர்களே, பொய் நண்பர்களே, பொய். எல்லாம் சேர்ந்து கலந்து கட்டி செய்கிறேன் நண்பர்களே. எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாரேன். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு கத்திரிக்காய் பொரிக்க போடுவோம். கத்திரிக்காய் பொரிச்சு போட்டால் புட்டுக்கொத்துக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணாட்டிக்கு நீங்கள் விடலாம். ஆனால் நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பொரிச்சு போட போகிறேன். இப்போ பொரியட்டுக்கு இப்போ பாருங்க நம்மளே கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். பார்த்தீங்களா, ஆக பொரியக்கூடாது. இப்படி பொரிஞ்சால் தான் நல்லா இருக்குது கணக்கா. இப்போ உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுப்போம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்குறேன் பாருங்க, துண்டு துண்டா. பொரியட்டும். இறாலை பொரிச்சு எடுக்க போகிறேன்னு பாருங்க. இதில் இறால் எடுத்துருக்கேன். இதால் கணவாயம் இருக்குது. இது நண்டு கூட கணவாய காணையில் இந்த கணவாயும் பொரிக்கணும். ஆனால் கனவா பொரிக்க இல்லை, கவனமாக பொரிக்கணும். மூடி வச்சு பறக்கும் மூஞ்சி கிஞ்சி எல்லாம். எந்த சங்கம் பொறுப்பேக்காது. இப்போல்லாம் சொன்னவள் பொரிக்க சொன்னவள்னு சொல்லி போட்டு என்னட்ட வரக்கூடாது. சரியா நண்பர்களே? கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டுட்டு கலந்து விடுவோம். உருளைக்கிழங்கு பொரிஞ்சோடனே இதை பொரிச்செடுப்போம். இப்போ புட்டு அவிஞ்சிருக்கும். புட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா, நல்லாவே அவிஞ்சிட்டுது. டக்கண்டு இங்கால எடுத்து போட்டுட்டு சூட்டோடையே மசிச்சு விட்டுருவோன்னு இதை போட்டுட்டு வரேன். இப்போ புட்டை மசிச்சு விடுவான். பார்த்தீங்களா, அரிசி மாவும் கலந்து அவிச்சு நான் சூட்டோடையே இப்படி நாங்கள் மசிச்சு விட்டுருவோம். உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டு எடுப்போம். இறாலை பொரிச்சு எடுப்போம். ஆக முருக பொரிக்காமல் கணக்காக பொரிச்சு எடுப்போம். பொரியட்டும். இப்போ பாருங்க நண்பர்களே, குழம்பை இவரைத்தான் இருத்தி வச்சாச்சு. குழம்பு பொறுப்பு யூட்டு
இப்போ சட்டி சூடாட்டுக்கு நான் ஒவ்வொன்றும் கொண்டு வந்து போடுவேன், நீங்கள் பார்த்து பார்த்து இப்படி கலந்து விட்டு கொண்டுருங்கவா. இப்போ ஒன்றும் போட இல்லை, போடுங்க சட்டி சூடாட்டுக்கும். இப்போ நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நண்டு குழம்புக்கு. நல்லெண்ணெய் கொதிக்கட்டும், இல்லை சூடாகட்டும். இல்லை நான் தான் சொல்லுவேன், நல்லெண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்க்குறேன். இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டுக்கும். நல்லா வெந்தயங்கள் போடணும் வேண்டாம், இதெல்லாம் கடல் உணவு, இறால் நண்டு கனவா எல்லாம் இப்போ இந்த குளிர்மையில் வாய்வு நண்பர்களே, அதால் எல்லாத்துக்கும் வெந்தயங்கள் போடணும். இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். பச்சை மிளகாய், பட்டுட்டாயா, உள்ளி, இதோட சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுமா. இப்போ இறால் பொரிஞ்சிட்டு எடுப்பேன். இது கூட பொரிக்கக்கூடாது. மேலே கனவாக்கி உப்பும் மிளகாத்தூளும் போட்டிருக்கிறேன். இதையும் பொரிக்க போகிறேன். கனவா பொரிக்க வடிவம் மூடி தான் பொரிக்கணும் நண்பர்களே. அடுப்பை தணிச்சு விட்டுட்டு முதல் போடுவோம். பொரிஞ்சு கொண்டு வரைக்கும் தொப்பு தொப்புண்டு வடிக்கும், மூடி விடுவோம். இப்போ மூடி விடுவோம். மூடிட்டு கணக்காக மீடியம் ஹீட்டில் விடுவோம், பொரியட்டும். இப்போ தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு நண்டை சேர்ப்போம். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். நண்டோட தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, கலந்து விடுங்க. இந்த நண்டில் இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு வரட்டுக்குமா. இப்போ அவியட்டும். துறவங்க சுட்டு போய் சுடே இல்லை, இது சுடுதா. இது 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் சேர்க்குற நண்டுக்கு இதோட 1ஆம் பால். வாரம் போகிறோங்க. குழம்பு தூள் சேர்க்குறேன். இது சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடுங்க சரியா நண்பர்களே. ஒரு சுத்தமான சுகாதாரமான தஜமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர். இது உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு போடுங்க. ஜூட்டு பயந்துட்டு கலந்து விடுங்க. ஜூட்டு பயந்துட்டு தஜமான முறை என்னோட பயந்துட்டார். பார்த்தீங்களா, நாங்கள் நிலா வெளிச்சத்தில் நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு போகிறோம். செம்மையாக சீ ஃபுட் புட்டு கொத்தும் செய்து பார்த்தியா தம்பி. புளி சேர்க்குறேன். இப்போ குழம்பு கொதிக்கட்டுக்கு. இப்போ கனவா பொரிஞ்சிட்டு எடுப்போம். வாசம் இருக்கு, இங்கே கிட்ட வரப்படாத ஒருத்தர் கனவாக்கி கிட்ட பொரிஞ்சிட்டு அதில் நாங்கள் பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, சூப்பராக அந்த கனவா பொரிஞ்ச வாசமே 10-15 வீட்டுக்கு போகும். என்ன டேஸ்ட் இல்லாம போயிடுவேன். இப்போ சூப்பராக புட்டு ரெடி. இந்த புட்டோடையும் இந்த பொரியலோடையுமே சாப்பிட்டு போயிடலாமே, அந்த மாதிரி இருக்கு. இப்போ அங்கே குழம்பு கொதிக்குது. இனி நாங்கள் கடை புட்டு கொத்து ரெடி பண்ணுவோம். ஜூட்டு குழம்பு கொதிச்சுட்டா இப்படித்தான் இருக்கும். ஆகத்திக்கல்ல வளர்ந்தேன். கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். என்ன நான் பார்த்தேன், நான் கலந்துடுங்க. ஓகே, இப்போ பாருங்க நண்பர்களே, சூப்பராக நண்டு குழம்பு ரெடி. இனி நாங்கள் புட்டு கொத்த போடுவோமா. எப்படி அப்படி பார்க்கணும். எப்படி இருக்கு? நம்பர் 1. ஓகே நண்பர்களே, நம்பர் 1 தான். ஓகே, இப்போ நாங்கள் புட்டு கொத்த ரெடி பண்ணுவோம். இப்போ புட்டு கொத்த போடுவோம் நண்பர்களே. சட்டி சூடாயிட்டு எண்ணெயை விடுவோம், தேங்காய் எண்ணெய். இது வந்து சீ ஃபுட் புட்டு கொத்து, கடல் உணவு புட்டு கொத்து. ஆனால் மீன் மட்டும் சேர்க்கல. மீன் சேர்த்து தான் இந்த மகன் சாப்பிடவே மாட்டான், ஓடிடுவான். நாங்கள் பக்கத்தில் பாஞ்சடிச்சு, அதனால் மீன் மட்டும் சேர்க்கிறேன் நண்பர்களே. சரியா, இப்போ எண்ணெய் சூடாகிட்டு பாருங்க. பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம். உங்களை பார்த்து சொல்லல, வெங்காயத்தை பார்த்து சொல்கிறேன். பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கு போட்டிருக்கேன் நண்பர்களே. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ இதோட கறி மிளகாயும் சேர்ப்பேன். கொஞ்சம் தெளிச்சு விடுவாங்க. அதான் வீட்டு சாப்பாட்டுக்கும் கடை சாப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரியாகி விட்டு இப்போ இந்த கறி மிளகாயும் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இனி இதோட கேரட்டை சேர்ப்போம். கேரட்டை பாருங்க, இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். இதோட கோவா லீட்ஸை பிறகு சேர்ப்போம், இப்போ சேர்க்காம. இப்போ இந்த மிரக்கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம்.
சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இது வதங்கட்டுக்கும். இந்த மரக்கறியில் இருக்க தண்ணியிலே அப்படி வதங்கும். தண்ணி ஒன்றும் விடவே தேவையில்லை. இப்போ லீட்ஸை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்படியே ரவுண்டு கட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் 4 முட்டை உடைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்பேன். இல்லை 4 மட்டும்தான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா முட்டைக்கு நீங்கள் பே பண்ணணும். கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வறுத்து விடுவோம். அப்படி இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு இனி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்துடுவோம். இனி வந்து இதோட கொஞ்சமாக கட்டத்தூள், இது உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் போடணும். இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம் இந்த மாதிரி. அதுக்கு பிறகு இங்கே பொரித்து வச்சுருக்க கனவா, இறால், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா நண்பர்களே. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி வந்து புட்டை வச்சு வச்சுருக்கோம் தானே, புட்டு சேர்க்கணும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு. காணுமா? காணுமே. சேர்த்துட்டு இங்கெல்லாம் குழம்பு சுடுதா, ஆணு மண்ணிஞ்சலாம் குழம்பு நண்டோடு சேர்த்து தான் விடுவேன். அப்போ தான் புட்டு கொத்து சீ ஃபுட் சேரும், இல்லாட்டிக்கு சேர்படாது. எல்லாத்தையும் விட்டுட்டு மட்டும் தெரியும். வாங்க வாங்க கொத்துவாங்க அந்த மாதிரி. இது சத்தம் கேட்காத புட்டு கொத்து. சரியா நண்பர்களே, அது ரொட்டி பாருங்க. பாருங்க நண்பர்களே, சத்தம் கேட்காத புட்டு கொத்துன்னா கெஞ்சி விட்டு சத்தம் போடுதுங்க. வாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். கமான் சோவா கமான். இப்போ இந்த மகன் கொஞ்சம் கறி விடட்டான், உரைப்பு காணாத மாதிரி இருக்கா, அதால விடுவோமா? முழுக்கையுமா போடா, உரைக்கும். சேர்த்து கலந்துடுவோம். கலர்ஃபுல்லாக இருக்கா? கறியால் ஆணம் நல்லா கலந்துடுவோம். இப்போ பாருங்க நண்பர்களே, சுவையான கடல் உணவு புட்டு கொத்து ரெடி. ரெடி ரொடி இல்லை, ரெடி. சீ ஃபுட் புட்டு கொத்து ரெடி நண்பர்களே. கடல் உணவு புட்டு கொத்தா பார்த்தீங்களா, எப்படி உதிரி உதிரியாக செமையாக ரெடி ஆகிட்டு வாங்கி சாப்பிடலாம். அடுப்படி பாட்டுவோம். ஓகே நண்பர்களே, வாங்க சாப்பிடுவோம். அவர் தான் செஞ்சு என்ன. அப்போ நான் என்ன செஞ்சேன்? நான் வாயா பார்த்து இருந்தேன். நான் ஒன்றுமே செய்யல நண்பர்களே. அதில் வந்திருந்தோன்னு நண்டு கறிக்கு நான் மட்டும் போட. அது சரி. இது சேட்டைய பாருங்க, சேட்டைய பாருங்க. புட்டு கொத்த நண்டு மட்டும் இல்லையே, எல்லாம் சேர்ந்து பொதுமா கணக்கா போட்டு கணக்கா சாப்பிடணும். பிறகு ஓடிச்சு நண்பர்களே. புட்டு கொத்துக்கு நான் சுடு தண்ணி கொண்டாந்துட்டேன். ஏன்னா எண்ணெய் சாப்பாடுகள் சாப்பிட்டா சுடு தண்ணி குடிக்கணும் நண்பர்களே. என் குதிரையும் கொண்டாந்துட்டேன். சுடு தண்ணி குடிக்கிறது நல்ல. சாப்பாட்டுக்கு பிறகு சோடாக்கள் குடிக்காதீங்க. கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட் அதுகளை தவிர்த்து சாப்பாட்டுக்கு பிறகு இல்லை சுடு தண்ணி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் சாப்பிடலாம். பார்த்தீங்களா, இப்படா இந்த புட்டு சாப்பிடுவோம் இருக்கேன்டா, அப்படி இருக்கு நண்பர்களே. இப்போ கணக்கு 6 இருக்கு.
இந்த மாதிரி அடித்தூள் அது சூப்பராக ஒரு சாப்பிட்டு சூப்பராக குழம்புல நல்ல அந்த வேங்க வேற லெவல் நண்டு இறால் இல்லை அப்படி அந்த மாதிரி கனவா பாருங்க நல்லா புரிஞ்சு கனவா இல்லை கடையில் எப்படி வராது ஒன்று தெளிச்சிருக்கும் நான் கணக்கு அவ்வளோ அம்மா கறி விடுங்க அம்மா கறி விடுங்க முழு கறியும் விட்டுட்டேன் ஆனால் உரைக்கே இல்லை கணக்காக இருக்கு வேற லெவலாக இருக்கு நண்டு பாருங்க குட்டி நண்டு தான் நண்டுகளே அதான் நல்ல நண்டு இங்கே பாருங்க பார்த்தீங்களா இந்த நண்டையும் வச்சு அதோட இறாலையும் வச்சு கனவா வைக்கல இல்லை கனவா இருக்க சாப்பிட்டாச்சு இப்படி சாப்பிடணும் தேனாமிர்தம் அறுசுவையும் கலந்துள்ள மாதிரி இருக்கு இல்லையா பிரியாணி அதெல்லாம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கணும் சிக்கன் என்ன அப்படி இருக்கு ஏண்டா நூறு போடலாம் 100க்கு 100 வேறு லெவல் நண்பர்களே அந்த நண்டு குழம்பெல்லாம் சேர்ந்து பொரியல் எல்லாம் சேர்ந்து கத்தரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் சேர்ந்து அப்படியே சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விட்டவே மாட்டீங்க வேற லெவல் நண்டை பார்த்தீங்களா செம்ம அப்படியே எல்லாம் சுடு தண்ணியாக குடிச்சு சாப்பிடணும் ஆஹா அருமையாக இருக்கு கொதிக்க சூடு இல்லை நண்பர்களே கணக்கான இளம் சூடு தானே குடிச்சு சாப்பிட நல்லா இருக்கு செம்ம டேஸ்டாக இருக்கு நண்பர்களே நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி சீ ஃபுட் என்னென்னு சொல்கிறதுடா புட்டுக்கொத்து என்ன கடல் உணவு கடல் வகை மறந்து கலாய்க்கிறான்னு அம்மாவை ஒரு பேரொட்டு வையுங்க நண்பர்களே சரியா கடல் உணவு வினோதமான புட்டுக்கொத்து கடல் உணவு புட்டுக்கொத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைட்டா ரெண்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நல்லா இருக்குது நண்பர்களே வேறு லெவலாக இருக்குது சும்மா